கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம், உடைய புதிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆண்டவரே ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். Let's turn our Bibles to 2 Corinthians chapter 3 and verse 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். But we all with open face beholding as in a glass the glory of the Lord are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. நாம அவருக்குள்ளாக வளருகிறவர்களாக இருக்க வேண்டும், மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். இதற்கு கர்த்தருடைய வேதம் நமக்கு துணையாக இருக்கிறது. We grow by looking at Christ. If you have to look at Christ, you need to look at the word of the Lord. Spiritual change happens as we focus on the Lord. What we behold shapes what we become. நம்ம எதை தியானித்து எதிலே நம்முடைய நாட்டம் செல்கிறதோ அந்த காரியங்களிலே நாம் நிச்சயமாகவே நாம் எப்படி நம்ம இமேஜின் பண்ணுறோமோ, எப்படி நம்ம வாஞ்சிக்கிறோமோ. சங்கீதக்காரன் சொல்கிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மா மேல் வாஞ்சியும் தவனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவருடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் தேவனாக இருந்தபடினாலே நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலரில் தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை மாறியதை நம்ம பார்க்கிறோம். Transformation is gradual. It is from glory to glory. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். God changes believers step by step and not instantly. It takes place in daily growth in our character as well as in our holiness. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனங்களை நம்ம வாசித்து நம்ம அதன்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த நம்ம அந்த மகிமையின் மேலே மகிமை அடைகிறோம். The Holy Spirit does the work. நம்ம வாசிக்கிறோம், ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மறுரூபப்படுகிறோம். So we need to do our part and the Holy Spirit is one who transforms us. Real change is not human effort alone, which means we also need to take effort. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 4:7. Exercise thyself rather unto godliness. When we do this thing, the Spirit of God transforms the heart from within. நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது
ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியாக இருக்கிற கர்த்தரால் என்று இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, இந்த வசனத்தை நாங்கள் ஆண்டவரை நோக்கும் பொழுது, உங்களுடைய வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது அந்த மகிமை மேல மகிமை அடைய நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.